வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வெளியாக போராடி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து யாருலயே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலதாங்க பிரச்சனை இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நீ யார் இந்த வீட்டுக்குள்ள வர்றது, ஒழுங்கு முறையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கால் வைக்கிற போதே சொல்றாரு. உடனே பாக்கணுமே நம்ம இனியா இருந்து திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஏண்டி உன் இஷ்டத்துக்கு வருவேன் ஹாஸ்பிட்டல்ல என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடி கூனி குருவி வச்சு வீட்டுக்கு அனுப்ப இன்னும் வீட்டுக்கு வர வச்சு ஆர்த்தி எடுக்கணுமா, ஒழுங்கு மரியாதை நீயா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. உடனே இது எல்லாருக்கும் பொதுவான இதுல போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விக்ரம் வராரு. உடனே நீ கொடுத்துக்கிற இடத்துல தானே இந்த மாதிரி ஆடுறான், உன்னோட ஆளு தானே வந்து அரெஸ்ட் பண்ணா, அப்போ வந்து என்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டானே. அப்பா தேவையில்லாத பேசாதீங்க, நீங்க பண்ணது சட்ட விரோதமானது. அது சட்ட விரோதமான சட்டம் போடாத விரோதமான கிட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. நான் தெரிஞ்சுக்கணும்னு போனேன், என்ன ஏன் நீ தெரிஞ்சுக்க விடல, அதுதான் என் கேள்வி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறு மர கிளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நாமளும் அப்பாவாச்சேன்னு சொல்லிட்டு பொறுமையா பேசின்னு இருக்கேன். இதுக்கு மேல எல்லாம் பொறுமைன்றதே இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே சரி ஓகே என்னடா பண்ணுவோம் அப்படின்னு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவ நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே சரி சரி நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன், அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சைலண்டா இருக்காரு. உடனே என்னடா பெருசா பேசினேன்னு சொல்லிட்டு விக்ரமும் ஒரு அடி வச்சிடறாரு. உடனே வருது பாருங்க விக்ரம் கோவம், அப்படியே திரும்பி போலான்னு ஒரு அடி வச்சிடறாருங்க. என்னடா இது நம்ம விக்ரமா இது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சுன்னா பாத்துங்களேன். அந்த மாதிரி ஒரு பக்கம் செஞ்சுட்டாரு. சரியா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அடிதடி ஆயிட்டு வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பின்னு ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அமுதா எழுதுன்னு அண்ணா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கேனே, இது எல்லாமே யாழ் நீ வயிற்றுல குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு தான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் வாய முன்னுரு நெரு நல்லா நானே குச்சி இருந்துருக்கிறேன். என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசி என்ன ஒரு பக்கம் சூடாக்காத, அமைதியா இந்த இடத்த விட்டு நீயா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அமுதா ஒரு பக்கம் ஆச்சே ரொம்ப சோகமா போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க இருந்து விக்ரம் போன் பண்ணி விக்ரம் நான் பண்ணது தப்பா விக்ரம் சொல்லிட்டு கேட்க. உடனே நீ பண்ணது 100% ரைட்டு தான், யாரா இருந்தாலும் தப்பு தானே, அது மட்டும் இல்லாம நாம அப்படியே விட்டுறதுனால யாழ் வயதுல குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில கரெக்டா குழந்தை ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு பெண் குழந்தை வந்து அதை கழிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிற தவிர நாம கொஞ்சம் மனிதாபிமானமா இருந்தாகணும், வேற வழி இல்லை. அதனால நீ பண்ணது 100% ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த அரெஸ்ட் பண்ணாங்களா அந்த டாக்டர் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே இதா இருக்காங்க. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணா அவங்க பண்ண வந்தாங்க, அவங்களும் தப்பு தானே, அவங்களும் தானே தேடி வந்தாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதுக்கு மேல ஒரு கேஸ போடுறாங்க. உடனே இதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுதுங்க, தப்பு பண்ணது நீ தப்பு பண்ணிட்டு மத்தவங்க மேல நீ இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி சும்மா பொழக்க ஆரம்பிச்சா நம்ம விக்ரம. உடனே அந்த டாக்டர் வாயை திறக்காம ஒரு பக்கம் சைலண்டா சரி நாம ஒன்று நம்ம பொழப்புண்டுடாப்பா, நாம எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் அது எதுவும் வாயை தடான மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.